மிக தெளிவான பதில். ஞானத்தை அடையிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு. அவர் ஒண்ணு பெரிய பம்பாஸ்டிக் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு அவர் எந்த பதிலும் சொல்லல. அவர் சாதாரணமா நம்மள மாதிரி பேசுறாரு. ஆனா எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்டா கூட அந்த குழந்தைக்கும் புரியும். அப்ப இவ்வளவு பெரிய மகானா இருக்கிறாரு, அவரை நம்ம போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு வந்தேங்க. சரிங்களா சார்? ஆத்மா வணக்கம்மா. சொல்லுங்க. சொல்லுமா, என்ன உங்களுடைய மனசுல? நீங்க மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ள என்ன ஏதாவது சந்தேகம் இல்லாமல், இல்லை அந்த வழியில் போகலான்னு இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் இது பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஞானம்ன்றத பக்தின்றத ஒரு 20 வயசு 25 30 வரைக்கும் கூட சுற்றலாம். ஆனால் 30க்கு மேலே ஞானத்தை தேடணும். ஆனால் அதுக்கு சில நேரத்துங்களில் சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போகுது. ஆனால் அதை தேடி நீங்கள் வந்தீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் தேடி அதை அடையணும். அந்த இறைவனை அடையிறதுக்கு தான் இந்த மனித உடலை அமைஞ்சது. அதை அடையிறதுக்கு வழி தேடுங்க. மனசை உறுதியோட இறைவன் மேலே வையுங்க. சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? நான் என்னோட கேள்விக்கு முன்னாடி சுவாமியோட எல்லா கேள்வி பதிலும் பார்த்துருக்கேன், எல்லா இதுவும் பார்த்துருக்கிறேன். இந்த டிவியை பார்க்குறவங்களுக்கு என்னோட உணர்வு பூர்வமான விஷயத்த நான் சொல்றேன். அவருக்கு பொழைக்க தெரியல. அவருக்கு இருக்கிறது வந்து அபரிமிதமான ஞானம். ஒரு ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய அமிர்த கலசம் வச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சாருன்னா 5 நிமிஷம் இந்த தெருக்கூத்தா ஆக்கிடலாம். ஆனா அப்படி சுவாமி ஆக்கல. உண்மையிலேயே ஜெனீனா சத்தியமான வார்த்தையை சொல்றாரு. இத வந்து உண்மையிலேயே கோயிலுக்கு போகணும், நான் அப்படி அடையணும், இதை அடையணும், அதெல்லாம் விடையும் எதுக்காக ஒரு மனுஷன் பிறந்தான் அப்படின்றத இதுக்கு மேல சொல்லவே முடியாது. சுவாமி அவ்வளோ அழகா, நீ வந்து பக்தி முதல்ல வேணும், பக்தியில போய் ஞானத்தை தேடி மோட்சம் அடையுங்கிறாரு. ஸோ இது அழகா சொல்றாரு. அவரு கிட்ட இருக்கிறத தயவு செய்து நல்ல கேள்விகளை கேளுங்க. ஒரு சாதாரண கேள்விகளை கேட்கறது எல்லார்ட்டையும் கேட்கலாம். அவர் மிகப்பெரியவர். இதுதான் அப்படின்னு பட்டுன்னு போட்டு ஓடிக்கிறாரு. சத்தியமான வார்த்தை அது. அது இந்த வழியில போறவங்களுக்கு, சுவாமி மாதிரி இருக்கவங்கள நிறைய பேரை பார்த்தவங்களுக்கு அதை கம்பேர் பண்ண தெரியும், கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். நிறைய பேர் பார்த்ததுனால சொல்றேன். நான் எக்ஸாஜரேட் பண்ணல, எந்த வார்த்தையும் எக்ஸாஜரேட் பண்ணல. சாமிக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யாரும் இது பிசினஸ் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க, இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க தயவுசெய்து. நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அது 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சுவாமி தெரியும். அதுவும் தெரியும்னா நேரம் தெரியாது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஆனா அவரோட வார்த்தைகள் வந்து மிக தெளிவான சத்தியமான வார்த்தைகள். அதுதான் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சாமி அங்க இங்க போக வேண்டாம். ஆம்பளைங்கன்னா நினைச்சா டபக்கடின்னு போய் எல்லார்ட்டையும் போயிடலாம். நான் இங்க வர்றதுக்கு 7 கேள்விக்கு பதில் சொல்லணும். எங்க வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் எங்க போற, எதுக்கு போற, அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு. ஆனா லேடிஸ்க்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அதையும் தாண்டி தேட வேண்டியது இருக்குது. தேடல்களை உங்களை மாதிரி இருக்கிறவங்கள பாக்குறதே பெரிய விஷயம். அது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சுவாமி. ஆனா ஈஸியா ஜென்ஸ்னா டக்குன்னு போயிடலாம். வரேன், நாளைக்கு வரேன், அவ்வளவுதான், ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு வந்துருவாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த மகான் வந்து என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க சாமி. அது வந்து என் மனசு தாங்கலை, எனக்கு அழகி தான் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நிச்சயமா இதனுடைய காரணம் என்னன்னு நீங்க அறியாம விட்டுட்டீங்க. இல்ல, நீங்க வந்து அவர் சொன்னது உங்க மனம் தாங்கல. இவ்வளோ நம்பிக்கையான குரு, உயிருக்கு உயிரா அந்த குருவை நேசித்தேன் நான். ஆனா அவர் வந்து என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மனுஷன் அவசரத்துல சில உண்மைகள் புரியாமையே போயிடும். இந்த துக்கத்துல உங்களுக்கு உண்மை புரியாம போயிடுச்சு.
சில மனுஷனுக்கு அவசரத்துல எதை செய்யறோம் எதை செய்யக்கூடாதுன்ற தெரியாம உண்மைகள் தெரியாம போயிடும். சரிங்க சாமி. ஆனா உங்களுக்கு வந்து துக்கத்துல உண்மை தெரியாம போச்சு. தெரியலீங்களே சாமி. அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இது நான் பல சீடர்கள சொல்றேன். நான் யாருக்காக பேசுறேன் இல்ல, நான் பேசி இன்னும் அடைய போறேன். இதுல வதனியம்மா லண்டன்ல இருந்து கேக்குறாங்க, சாமி 7 கோடி பேர் உங்களை வழிபடுறாங்க வெளிநாட்டுல, இவ்வளோ புகழ் இருக்குது, இதுக்கு உங்களுக்கு மனசு மாறலையா அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், புகழ் எனக்கு இருக்குதுன்னு நான் நினைச்சா என் மனசு மாறிடும். எனக்கு புகழ் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானம்மா எனக்கு மனசு மாறும். எனக்கு புகழ் இருக்குதுன்றதே நான் யோசிக்கிறதே கிடையாது. ஆனா புகழறவங்க அது அவங்க விருப்பம். ஆனா அந்த புகழ்ச்சியை நான் ஏத்துக்க விரும்புறதே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய மனத்துல புகழ் பூந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய செயலெல்லாம் மாறி போயிடும். அதனால ஒரு நல்ல ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஞானியா இருந்தாலும் சரி, உண்மையான ஞானியா இருந்தால், எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, உண்மையான ஞானியா உண்மையா தெய்வத்தை நேசிக்கிறவனா இருந்தா எந்த புகழ்ச்சிக்கும் அடிமையாகும். ஏன்னா அஞ்ஞானி புகழ்ச்சிக்கு அடிமையாயிடுவான், மெஞ்ஞானி புகழ்ச்சிக்கு அடிமையாக மாட்டான். மெஞ்ஞானி ஒருத்தனுக்கு மட்டும் அடிமையா இருப்பான், இறைவனுக்கு மட்டும்தான் அவன் அடிமை, இந்த உலகத்துக்கு அவன் அடிமை கிடையாது. இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் எந்த புகழையும் என் மனம் ஏத்துக்குது இல்ல. இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேர் போறாங்க, இப்படி பேசுறோம், அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன் சொல்றேன்னா என்கிட்ட எந்த தனிப்பட்ட ஒரு திறமையும் எனக்கு இல்லை. இல்லங்க சாமி, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன். ஒரு நிமிஷம் இடையில பேசுறதுக்கு மன்னிச்சுக்கணும். திறமை இல்லைன்னு சொல்லாதீங்க சுவாமி, நீங்க மறைச்சுக்கிட்டு வேணா இருக்கலாம். இல்ல, அது உங்களுடைய தற்பெருமமா. இல்லங்க சாமி, நீங்க வந்து குரு இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாரு, இவ்வளவு திறமை இருக்குது நீங்க நினைக்கிறது தவறு இல்லை. ஆனா எனக்கு திறமை இருக்குதுன்னு நானே என்னை ஏமாத்திக்க நான் தயாரா இல்லை. ஏன் சொல்றேன்னா, ஒரு குரு சொன்னாரு, என்னை ஏமாத்திட்ட. ஆனா உங்க குரு உங்களை ஒண்டிதான் சொல்லி இருக்கிறாரு ஏமாத்திட்டேன்னுட்டு. என்கிட்ட என்னை எத்தனை சீடருங்க ஏமாத்தின்னுக்குறாங்க தெரியுமா? ஏன் சொன்னாரு அவருன்னு சிந்திக்கவே இல்லை. நீங்க ஏன் வேலை செய்யற வேலையை விடுன்னு சொன்னாருன்னு சிந்திக்கவே இல்லை. இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அதை மட்டும் தான் சிந்திச்சீங்க. ஆனால் அவர் சொன்னது என்ன, நீங்க அவர் நிலையை அடையணுன்றதுக்காக அவர் சொன்னாரு. ஆனா அதை தவற விட்டுட்டீங்க. நீங்க ஒரு செய்யற தொழிலை ரிசைன் பண்ணுங்கன்னு அவர் ஏன் சொல்லணும்? அவருக்கு அதனால என்ன நன்மை? இல்லங்க சாமி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி எப்ப சொன்னாலும் சரிமா. ஆமா, ஆனால் அவருடைய ஆதங்கம் என்ன? ஒரு குரு வந்து எல்லா சீடர் மேலேயும் அன்பு செலுத்த முடியாது. எந்த சீடர் குருவும் அன்பு செலுத்த முடியாது, சும்மா ஒப்புக்கு பேசலாம். ஆனா அவன் மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற சீடர் மேல இவன் பாய்ஞ்சிடுவான் அந்த குரு. ஏன் அப்படி நினைக்கிறான் அந்த குரு? என்ன மாதிரி அவன் ஆயிடணும்னு நினைக்கிறான். என்ன மாதிரி ஆகாத போது அவன் சொல்றான், என்னை ஏமாத்திரியே நீ என்றான். இதுதான் அந்த குரு சொன்ன வார்த்தை. அது நீங்க வந்து இப்படி சொன்னாரேன்னு மட்டும் யோசித்தீங்க, அதனுடைய உண்மை புரியாம யோசித்தீங்க. இனிமேலாவது அவர் சொன்ன வழியில பயணம் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. விஷயம் இல்ல, சிந்திக்கிற விஷயம். இல்லைங்க சாமி, ஒரு வருஷமா எனக்கு கிடைக்காத பதில் வந்து இவ்வளவுதான், இதுக்கு போய் இவ்வளவு மண்டே. ஆமா, பல நாட்கள் தூங்காம இருந்தேன். ஆமா ஆமா, சில விஷயங்களுக்கு விடை கிடைக்காதம்மா, எல்லாருக்கிட்டும் கிடைச்சிடாது. இப்போ உங்க பொண்ணா இருக்கிறான், பெத்தவங்க நீங்க தான். ஆனா உங்களுடைய மனம் அவனை என்னவா நினைக்குது? நான் சொல்ற மாதிரி இருக்கணும், நான் சொல்ற மாதிரி வாழணும், என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நீங்க உங்க மனம் நினைக்கிறது இல்லை, தாய் மனம். ஆனா புள்ள அப்படி இல்லாத போது உங்க மனம் என்ன ஆகும்? சே, உன் புள்ளையா இவன் அப்படின்னு சொல்லிடுறோம்ல. இததான் அந்த குரு சொன்னாரு. சொல்லுங்க. குருன்னு சொல்ல முடியாது சாமி, அவருக்கு எனக்கு அம்மா அப்பா
அப்படி எல்லாமே. அம்மா அப்பா சாதாரண விஷயமா, எல்லாருக்கும் அம்மா அப்பா ஒண்ணு இல்லைங்க சாமி, அவர் என்ன பொறுத்தளவுல எதுக்காகனா அதுதான்மா. அதனாலதான் சொல்றேன், எல்லா சீடருக்கு மேலேயும் ஒரு குருவனுடைய மனம் தாகாவது. ஆனா குருவனுடைய மனம் தாவுது, ஒருத்தருக்கு கட்டளை இடுது. இப்போ நீங்க இருக்கிறீங்க, வரீங்க, உபதேசம் வாங்குறீங்க, போறீங்க, சரி நமக்கு என்ன அப்படின்னு போகும். ஆனா வாண்டடா ஒருத்தரை கூப்பிட்டு சொல்வேன், இந்த வேலைக்கு நீ போவாது, இந்த வேலையை விட்டுடு, இது நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு அவன் மேல ரொம்ப அக்கறை வந்துடுச்சின்னு அர்த்தம். உங்க பாதத்துல வணங்கிக்கிறேன் சுவாமி. வேணாம்மா, உட்காரம்மா உட்காரம்மா. இல்லைங்க சுவாமி, இது எனக்கு ஒரு வருஷமா கிடைக்காத ஒரு பதில். பல நாட்கள் நான் தூங்காம வேற இருந்திருக்கேன். அப்பா ஐயனே, என்னன்னா சுவாமி, அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நேரடியா கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பாசம் உங்க மேல சாமி. என்னன்னு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. பல தடவை கேட்டிருக்கேன், சிரிச்சுட்டு பதிலே சொல்ல மாட்டாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் சொன்னாரு, அது என்கிட்ட சொல்லல, அவரு சமாதியான பிறகு சொல்லியிருக்கிறாரு மத்தவங்கள்ட்ட. அது போன ஜென்மத்துல என் பொண்ணுப்பா அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் அப்புறம் சொன்னாங்க, எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதனால இந்த வார்த்தை வந்து சாமி, எனக்கு நீங்க சொல்றது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அது அர்த்தம் புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு செகண்ட்ல நீங்க புரிய வச்சுட்டீங்க பாருங்க. இததான் சொல்றேன், நீங்க அமிர்த கலசம், நீங்க உங்களுக்கு திறமை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல நிஜம், நிஜம் சாமி, நிஜம் நிஜம், இதுதான் நிஜம். இந்த பாதையில போறவங்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு அமிர்த கலசம் சாமி. அது உண்மையிலேயே தன்னோட ஆன்மாவை யாரு மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஆன்மீகம்ன்றதே என்னங்க சாமி, ஆன்மாவை மீட்டுறது தானே, மீட்டு எடுக்கிறது தானே. ஆன்மாவை மீட்டு எடுக்கிறது, ஆன்மாவை மீட்டுறது தான், ரெண்டும் ஒண்ணுதான். மீட்டித்தானே மீட்டி எடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த ஆன்மாவை மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க மிகப்பெரிய அமிர்த கலசம் சாமி. அது எப்படின்னா, நீங்க இங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு ஏய் காஃபி தானே வேணும் உனக்கு, கருப்பட்டி காப்பியா குடி, சீனி காப்பியா நீ குடி, அப்படி டக்குன்னு காஃபி போடுறது எவ்வளவு பெரிய வித்த அப்படிலாம் நீங்க அப்படியே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு எல்லாம் சொல்லல. எதையுமேமா நிறைய இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி போயின்னு இருக்குதுன்னா, படிப்பு இலக்கணம் இலக்கியம் பேசி ஆன்மீகம் போகுது. இலக்கணம் இலக்கியம் யாருக்கு புரியும்? நீங்க சொல்றது பெரிய பெரிய தமிழ்ல ஸ்காலரோட சொல்றீங்க சாமி. இல்ல, அந்த இலக்கணம் இலக்கியம் படிச்சவங்களுக்கு நீ பேசுற இலக்கணம் இலக்கியம் தெரியும். அப்ப நீ உன்னுடைய மனசுல நீ பேசுற பேச்சு என்ன நினைக்கிற, படிச்சவங்களுக்கு நான் பேசுறது புரிஞ்சா போதும் அப்படின்னு தானே நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே மனுஷன், நான் பேசுற பேச்சு எல்லாருக்கும் புரியணும், அவன் மனசுல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும், அப்ப அவன் தெளிவடையணும் அப்படின்னு பேசலையே. காரணம், காசுக்காக பேச ஆரம்பிச்சுட்டா அப்படிதான் பேசணும். பேச்சினுடைய அழகு பற்றி பேசணும். நான் பேச்சுக்கு அழகு கொடுக்கறதே இல்லை, கருத்துக்கு மட்டும்தான் அழகு கொடுப்பேன் நான். பேச்சுக்கு அழகு கொடுக்கிற வேலை எனக்கு தேவையற்ற வேலை. அதனால ஒருத்தர் மலேசியா பல்கலைக்கழகம், மலேசியா பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த பேராசிரியர் எனக்கு போன் பண்றாரு. அவர் சொல்றாரு, சாமி தசாவதாரம் அப்படின்றத நாங்க படிச்சோம், எங்களுக்கு படிச்ச காலத்துல ஆசிரியருங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே தசாவதாரத்தை இன்னைக்கு எங்க கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். ஆனா தசாவதாரம் ஒரு பரிமாண வளர்ச்சி அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே பேசலையே சாமி. நீங்க பேசுனது அந்த தசாவதாரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். ஆமா, நானும் இந்த பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணேங்க சாமி. நீங்க பேசுனதுல இதுவரைக்கும் எந்த ஒரு புஸ்தகத்திலயோ எந்த ஒரு பெரியவங்களோ இதை சொன்னது கிடையாது. இது மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான்மா, இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, மற்றவனுக்கு புரியாம நான் அமெரிக்கால போய் உட்காந்துக்கின்னு எல்லா வெள்ளக்காரனையும் உட்கார வச்சுட்டு தமிழ்ல பேசின்னு இருந்தா என்னத்துக்கு அது ஏதாவது யூஸ் ஆகுமா அந்த பேச்சு? அப்போ வெள்ளக்காரங்கிட்ட பேசுனா இங்கிலீஷ்ல பேசு, தமிழங்கிட்ட பேசுனா தமிழ்ல பேசு. அவ மொழியில பேசினா தானே அவனுக்கு புரியும். அப்போ அவன் தகுதிக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பேச.
என்ன குறைஞ்சு போறோம்? அதுதான் சாமி சொல்றேன். நீங்க அமிர்த கலசம்னு சொல்றது சின்ன வார்த்தைகள் கிடையாது. அதனால என்னன்னா சாமி, இப்ப நான் வரையில நீங்க என்ன பாத்தீங்க? ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ்வளவுதான் பாத்தீங்க. இது நான் எத்தனை இடத்துல பாத்திருக்கேன் தெரியுமா சாமி? நம்ம இப்படி போன உடனே எதெல்லாம் பாப்பாங்க தெரியுமா? என்ன நகை போட்டு வந்திருக்கா, என்ன ஹேண்ட்பேக் கொண்டு வந்திருக்கா, எப்படி வந்திருக்கா, என்ன செய்ய போறா, எவ்வளவு நம்மள்ட்ட இருந்து நம்ம பணம் வாங்கலாம். எதுக்கு அது? அதை யோசித்து என்ன பண்ண போற? அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே ஒரு செகண்ட்ல வந்துடலாம் சாமி. எதுக்கு அதெல்லாம் யோசித்து என்ன பண்ண போற? நான் பல வீடியோக்கள்ல பேசி இருக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போற, நிறைய நகை போட்டுக்கின்னு போற. ஏன் போற? நகை உங்ககிட்ட இருக்குதுன்னு உனக்கு தெரியும், உன் புருஷனுக்கும் தெரியும். அதை ஏன் ரோட்டுக்கு போட்டுன்னு போற? எங்க அக்கா பார்க்கணும், எங்க அக்கா வீட்டுக்காரர் பார்க்கணும், என் மச்சினம் பார்க்கணும், என் மூத்தார் பார்க்கணும், என் சொந்தக்காரெல்லாம் நான் எவ்வளவு நகை போட்டுங்கன்னு பார்க்கணும்னு போட்டுன்னு போனேன். சரி, அவங்க போட்டுன்னு போட்டோம். கோவில்ல போட்டுன்னு வரைய சாமி பாப்பாரா? சாமி பார்க்கறது உன் மனசு வெள்ளையாக்குதான்னு பாக்குறாரு. அங்க போய் பட்டு புடவை கட்டிக்கின்னு, அங்க போய் ஊர்பட்ட நகையை போட்டுக்கின்னு, ரோட்டுக்கு போனீங்கன்னா வேற ஒருத்தன் அறுத்துக்குன்னு ஓடி, இது எதுக்கு இந்த வேலை? அதனால இறைவன் கேட்கறது சுத்த பொருள், மனசை கேட்கிறான். அதை கொடுக்க இந்த மனுஷன் விரும்ப மாட்டேன்றான். அதை சுத்தப்படுத்திக்கிட்டு தான் சொல்லின்னு. அதுதான் சாமி சொல்றேன். நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சொல்றீங்க, அதை கேட்கறதுக்கு நிறைய ஜீவன்கள் நீங்க தயவு செய்து வரணும். அதாவது நான் நிஜமாவே சொல்றேன், உங்களோட வாழ்க்கை பாதையில நீங்க சரியான பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாமிகிட்ட வாங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. இது இல்லைங்க சாமி, ஒரே ஒரு செகண்ட். ஏன்னு கேட்டா, அந்த மாதிரி பொய்யான மனிதர்களை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். இவரை பார்த்ததுல இருந்து அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு ஜீவன், இப்படி ஒரு மகான் இருக்க முடியுமா? இன்னைக்கு உலகத்துல சொல்றேன் நான். இன்னைக்கு வந்துக்கிறீங்க ஆசிரமத்துக்கு, ஒரு 20 பேர் 10 பேர் தான் இருக்கிறாங்க. இத நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்க கூத்து தெரியும். நம்ம நிக்கிறதுக்கே இடம் கிடைக்காது. அப்படிப்பட்ட கூட்டம் அது வரைக்கும் இருக்கும், இங்க இது வரைக்கும் இருக்கும், இந்த பக்கம் இது வரைக்கும் இருக்கும். ஆனால் கூட்டம் சேர்க்கறது என்னுடைய நோக்கமே இல்லை. நான் சொல்ற வார்த்தை 100 வார்த்தை சொல்றேன், 100 நீ எடுக்காத, 10வது சிந்திச்சு பார், உனக்கு பலன் உண்டு. அதனால அதை தான் சொல்லிக்கின்னு இருக்கிறேம்மா நான். அதை தான் செய்யணும். அதை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அந்த அளவுக்கு புகழ்ந்துங்குது. எத்தனை கோடி பணம் வச்சிருந்தா நீ ஏதாவது ஒரு 100 ரூபாய் உன்னால போகும்போது எடுத்துன்னு போகணும். நிச்சயமா முடியாது. இல்ல ஒரு 2000 ஏக்கர் வச்சுக்கிற, ஒரு புடி மண் எடுத்துன்னு போக முடியுமா? எதடா நீ எடுத்துன்னு போக முடியும்? அப்புறம் எவ்வளவு வச்சிருந்து என்ன பண்ற? பணம் வேணும். பணம் இல்லாத ஒரு பஸ்ல கூட நீ ஏற முடியாது. பணம் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனா பணமே வாழ்க்கையாக நான் போயிடுவேன். பணமே வாழ்க்கையாக்க கூடாது. எல்லாத்த விட, உலகத்தில் இருக்கிறத விட எல்லாத்த விட உயர்ந்தவன் நீ தான். அதனால தான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசியும் குனிஞ்சு நடக்குது, மனுஷன் மட்டும் தான்டா நிமிர்ந்து நடக்கிறான், ஏன்னு சிந்திச்சு பார்த்தியாடான்னு கூட கேட்டேன். எல்லா ஜீவராசிகள்லையும் இறைவனுடைய சாயல் இருக்குது. மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான். அதனால அவன் யாருக்கும் தலை குனியறது இல்லை, குனிஞ்சு நடக்கிறது இல்லை, நிமிர்ந்தே நடக்கிறான். கோணுன்னா அரசன். அந்த கோன் என்று உனக்குள்ளதான் இருக்கிறான். அவனை தேடி எடு, அவனோட அடைஞ்சிடு. அதுதானே வாழ்க்கையினுடைய சிறப்பு. எவ்வளவு நாள் இங்க வாழ்ந்துன்றது பிரச்சனையே கிடையாது, நீ எப்படி வாழ்ந்துன்றது தான் பிரச்சனை. அந்த வாழ்ந்த நாள் எவ்வளவு நாள் இறைவனோட உறவு கொண்டன்றது தான் பிரச்சனை. இறைவனோட உறவு கொள்ள உருவாக்கிக்கோ. அந்த பாலத்தை நான் போட்டு தரேன், அது மேல நீ பயணம் பண்ணிக்கோ. ஆனா அந்த பாலத்துக்கு முன்னே இருந்து நின்னுக்குன்னு பாலத்தை வச்சு பார்க்காத, அதனால பலன் கிடைக்காது உனக்கு. அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன். சாமி, நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இப்படி யோசிப்பீங்களா சாமி? நான் ஒரு யோசனை இல்லம்மா, எனக்கு என்னம்மா யோசனை இருக்குது? எனக்கு ஒரு யோசனை இல்லை. அது கேட்டேன் நானு. இல்ல இல்ல சாமி, என்ன கேக்குறேன்னா, அவங்க அது கரெக்டு. நான் இப்ப நம்ம யோசிக்கிறதுங்கிறது வேற இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து யோசிக்கிறது வேற.
சுவாமி சின்ன வயசுல இருந்து யோசிச்சிருக்கலாம் ஏன் இப்படி பண்ணாங்க. எல்லா மனிதர்களும்மா. ஆமா, அது நிஜம். சுயநலத்தில் பொதுநலம்னு சொல்றாங்க சாமி. பொதுநலமா உலகத்துல ஒருத்தனும் கிடையாதுப்பா. யாராவது ஒருத்தனை சொல்லுங்க ஒரு பொதுநலவாதிங்கன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். யாராவது ஒரு ஆளை காட்டுங்க உலகத்துல, இல்ல கடவுளை காட்டுங்க. கடவுளே ஒரு சுயநலவாதி தானப்பா. கடவுளுக்கு சுயநலம் இல்லைன்னா என்ன ஏன் படைக்கணும்? நான் ஏன் அவனை பத்தி பேசிக்கணும்? இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாமி. கடவுளையே சுயநலவாதி சொல்றது உண்மைமா, உண்மை. உலகத்தை உருவாக்கி விட்டுட்டு மேல நின்னு வேடிக்கை பார்த்து நிக்கிறான் இறைவன். யாரு என் கையை பிடிக்கிறான் பார்க்கலாண்டா நீ. அத்தனை பேரும் தண்ணியில தத்தளிச்சு நிக்கிறானே தவிர இறைவன் இருக்கிறான்னு எட்டி பிடிக்கிறவன் ஒருத்தனை இல்லை. அப்ப இறைவன் ஒரு சுயநலவாதி. எவன் அவனை தேடி வரானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். ஊர்ல போட்டு அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுக்குறான். அப்ப இறைவன் சுயநலவாதி தானே. யார் அவனை தேடி போனானோ அவனுக்கு மோட்சம் கொடுக்குறான். அதனால இறைவனே ஒரு சுயநலவாதி. ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். சுயநலத்துல பொதுநலம் இருக்கணும், பொதுநலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் மனிதன்லயே சேர்க்க கிடையாது. எல்லா செயலையும் நீ செய், அதை உலகத்துக்காகவும் கொடு. எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன், உலகத்துக்காகவும் பேசுகிறேன், இது என்னுடைய சுயநலத்தில், இது பொதுநலம். இதைதான் செய்துன்னுக்கிறேன். சுவாமி நான் கேட்டேன்லங்க சாமி, லேடிஸால இப்படி டக்குன்னு வர முடியல, ஜென்ஸ் வந்துடுறாங்க. அப்ப வரணும் அப்படின்றவங்க வந்து உங்களை பார்க்கலாங்க சுவாமி. எல்லாரும் வந்து என்னை பார்க்கலாமா? பௌர்ணமிக்கு வந்தால், மற்ற நாள்ல வந்த பார்க்க முடியாது. பௌர்ணமி நாள்ல பௌர்ணமிக்கு முன்னாள் வந்துடுவேன், பௌர்ணமி எல்லாம் இருப்பேன், மறுநாள் போயிடுவேன். ஆனால் எல்லாரும் பார்க்கலாம், எனக்கு வேற்றுமையே கிடையாது. முதல்ல ஒன்று சொல்றேன், ஆணு பெண்ணுன்னு யோசிக்கிறது கிடையாது நான். ஏன்னா ஆணுன்றதும் பெண்ணுன்றதும் உடல். ஆன்மா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை. நான் ஆன்மாவை பார்க்கறவன், உடலை பார்க்கறவன் இல்லை. அதனால எனக்கு வேறுபாடு கிடையாது. சரி, எனக்கு வேறுபாடு இல்லை, உலகத்துக்கே வேறுபாடு இருக்காதானா? இருக்கும். ஏன்னா பெண்ணுன்றது ஒரு பயம்படுத்துற பொருள், பெண்ணுன்றது ஒரு பயப்படுற பொருள். இப்படியே சொல்லலாமா? ஆமா ஆமா, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பெண்ணுன்றது பிள்ளைக்கு கட்டுப்படணும், புருஷனுக்கு கட்டுப்படணும், சொந்த பந்தத்துக்கு கட்டுப்படணும். ஏன்னா அந்த உடல் அமைப்பு. அதனால அவங்க அச்சத்துல தான் வாழணும். இதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. ஆனா ஆணுக்கு அது கிடையாது. ஆனா ஆணும் பெண்ணுன்றது நான் யோசிக்கிறது இல்லை, ஆனா அவங்க யோசிப்பாங்கல்ல. அதனால அதுக்கு சில விளக்கங்களை கொடுத்துட்டு நான் இது மாதிரி கடவுள் பாதையில போறதுக்காக அதை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தவறு இல்லை. அதனால நம்ம அவங்களாண்ட சொல்றதால நம்ம ஒன்றும் தாழ்ந்தும் போக போறது. ஏன்னா நம்ம கணவங்கிட்ட சொல்றோம், நம்ம மகங்கிட்ட சொல்றோம், நம்ம பொண்ணுகிட்ட சொல்றோம். கரெக்ட்டுங்க சாமி. புரிஞ்சுக்கிற குடும்பமா இருந்தா பரவாயில்ல, புரியாத குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இத என்ன பண்ண? அதனால்தான் அவை சொல்லுது, அன்பில்லா பெண்டிருக்கிட்ட வாழறதை விட காட்டுக்கு போறது மேல்றான்ச்சு. இல்லங்க சாமி, நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, இல்லம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த பொண்ணு உங்களை பார்க்கணும், நீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாமும் சொல்லி அந்த குடும்பம் அனுமதிக்கலன்னா என்ன பண்றதுன்னு தானே கேக்குறீங்க. அதனால்தான் அவை சொல்லுது, அன்பில்லாத பெண்டிர்கிட்ட வாழறதை விட உணவு இருந்ததை விட நீ காட்டுக்கு போறது மேல்றான்ச்சு. அது மாதிரி அன்பில்லாத அந்த குடும்பத்துல வாழறதை விட அதை விட்டு விலகிறது நல்லது. இல்ல குடும்பம் ஓனா அதிலே இதை மறந்துட்டு அதிலே இருக்கிறது நல்லது. ஏன்னா அவ்வளோ எடுத்தங்க இதை நினைச்சா விட்டுட்டு போயிடலாம். நேற்று வரைக்கும் நான் தெய்வீகத்தில் இருந்தேன்பா, இன்னைக்கு என் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு வேணாப்பா தெய்வீகம், நான் இல்லறத்துக்கு போயிடலாம். இல்ல போயிடலாம். ஆனா இல்லறத்தை அப்படி திறந்துட்டு எத்தங்கவுத்தன்னு வர முடியாது. வந்தால் வாழ்க்கை சின்ன பின்னமாகி போடும்.
ஆமாங்க சார். அதனால அங்க வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லைம்மா. சொல்லுங்க. நிஜம் சுவாமி, அது கரெக்டு சார். ஒரு சின்ன கேள்விங்க. சொல்லுப்பா. அதாங்க, மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது எதையுமே தேர்றது கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவொடனே நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கும்போது இது யோசிக்கவே மாட்டாங்க. இது என்ன காரணங்க அதுக்கு? ஆசைப்பா. இப்போ இந்த ஓடி ஓடி இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. இங்கே சம்பாதிப்பாங்க, அங்கே சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க வயசு இருக்கிற வரைக்கும். வயசு போனோடனே ஊட்டாண்ட உட்காந்துப்பாங்க. என்னம்மா எப்படிப்பா இருக்கிற, எதுக்கு இருக்கிறது, ஏன் என்ன கூப்பிட மாட்டேன்றான், ஏம்மா யார் யாரோ போகிறாங்க, என்னை இட்டும் போக மாட்டேன்றானே அப்படின்வாங்க. ஏன், இனி நம்ம உதவாத போயிட்டோம், இனி வாழ்க்கையில் நமக்கு ஆதரவு இல்லை, அதனால் செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் திறமசாலின்னு நினச்சிக்கிறேன். அந்த இது போன உடனே நான் முட்டாள் ஆயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மனதிடம் இல்லாமல் வாழறது காரணம். மனதிடத்தோடு வாழணும்னா தான் தனக்குள்ளே அடங்கி இருந்தால் மனதிடத்தோடு வாழ்வோம். தான் உலகத்தில் பாயும்போது மனதிடம் போயிடும். சொல். அடுத்த கேளுங்க. அதாங்க, சித்தர்கள் வழியில் செல்வதற்கு, அதாவது நம்ம சித்தர்கள் வழியில் செல்வதற்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த வயதிலையா நமக்கு இங்கே வர வேணும்? 15 வயசில் வரணும். சரிங்க. இது கரெக்டாக எந்த வயசுலேருந்து? கரெக்டாக 15 வயசுலேருந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதை கடைபிடிக்கிறது, அது ஸ்டேஜ் இருக்கு. அதான்பா, 15 வயசுலேருந்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தா 45 வயசில் அவனுக்கு முழுமை தெரியும். அந்த முழுமை தெரிஞ்ச பிறகு அவன் வேறு எதுலையும் ஈடுபட மாட்டான். இப்போ முன்காலத்துலலாம் குருகுலம்னு வச்சுருப்பாங்க. அந்த குருகுலம்ன்றது என்ன அப்படின்னா, ஊரை விட்டு தனித்து இருக்கும் குரு இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் இவனை சேர்த்துருவாங்க. ஒரு பையனை சேர்த்துட்டா அவனுக்கும் பல விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே எத்தனை போய் சேர்த்த பிறகு அவன் குருவுக்கு பணிவிடை செய்யணும், சாப்பாடு செய்யணும், சொல்லி பொறுக்கணும், குரு துணி துவைக்கணும், அப்புறமா பாடமும் பண்ணணும். இதை தொடர்ந்து 12 வருஷம் பண்ணும்போது அவனுடைய மனம் மறுத்து போயிடும். அவன் ஊருக்குள்ளே வந்தானாலும் எந்த ஆசைக்கும் அவன் அடிமையாக மாட்டான். ஆனால் ஊருக்குள்ளவே ஊரை பார்த்து வாழறவனுக்கு எல்லா ஆசையும் வரும். அவன் 100 வருஷம் அந்த பாதையில் போனால் கூட அவனால் போக முடியாது. அதனால் மனம் கட்டுப்படணும்னு சொன்னால் அவன் சீரான பாதை தெரிஞ்சு பயணம் பண்ணணும். அவனுக்கு தான் அது சாத்தியம். அது ஒரே இலக்கு. இப்போ இந்த மார்வாடி சில பார்த்துருக்குங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய பசங்க இந்த ஞானத்துக்கு போயிடும். இந்த ஞானத்துக்கு போகும்போது முன்னால் எல்லா நகைகளும் அதுக்கு கூட்டிடுவாங்க. அந்த ஞானத்துக்குள்ளே புகுந்த உடனே பசங்க, சின்ன சின்ன பசங்க, 10 வயசு 12 வயசு 15 வயசு, அந்த நகைகள் அது கூட்டி இருந்த நகையெல்லாம் கைட்டி 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 விசிறி அடிப்பாங்க இந்த பசங்க. அப்போது என்ன அர்த்தம்? அதனுடைய மனசில் இந்த பொருள் மேலே பற்று இல்லை, அதனால் அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுச்சு. இவன் 100 ரூபாய் தாரம் தொட்டான்னா 3 நாள் போய் அங்கே தேடுறான். அப்புறம் இவனுக்கும் அவனுக்கும் ஒத்து வருமா? ஞானம்ன்றது அப்படிப்பட்டது. எதையுமே அது ஏற்றுக்க விரும்பக்கூடாது கடவுளை தவிர. கடவுளை மட்டும் அது நேசிக்கக்கூடிய மனத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் மேலே அதுக்கு ஆசை வராது. கடவுளை நேசிக்காதவனுக்கு, நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு உலக பொருள் மேலெல்லாம் ஆசை வரும். அப்போ அந்த இது எல்லாத்துக்கும் காரணம் மனம். மார்வாடிஸில் இப்போ நம்ம மதத்தில், இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு போய் மொட்டை அடித்தேன், பழனிக்கு போய் மொட்டை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கடவுள் மயிரா கேட்டுங்கிறாரு, மயிர் வியாபாரமா பண்ணிங்கிறாரு. இது இவனுக்கு வளரும். அதனால எத்தனை வாட்டி ஒன்னா மொட்டை அடிப்பான். இந்த ரெஸ்லிங் பண்ணுவாங்க தெரியுமா, கட்டி பிடிச்சிக்கின்னு பரலுவாங்க ரெஸ்லர், அவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னா அந்த கழுத்து பெருக்கணுன்றது. அந்த மாதிரி ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் மார்வாடிஸில் பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் பூண்டும் போகும்போது உட்கார வச்சு தண்ணி தடவிட்டு கையிலேயே பிடிங்க எடுப்பாங்க அந்த முடியெல்லாம். தாங்குமா வலி?
நம்ம 2 மூடி போடுங்கன்னா சும்மா இருக்கிறோமா, கத்தி எடுத்துன்னு போகிறோம் எதிர்க்கிறோம் வெட்டுறதுக்கு இல்லையா? ஆனால் கையாலேயே பிடிங்க எடுத்துருவாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க, அது திருப்பி வராது. வேரோடு எடுத்துருவாங்க. எவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ வலி. தலை ஃபுல்லாக இருக்கிற முடி எடுக்கணும் கையால் பிடிங்கன்னா அவங்க எவ்வளோ பொறுத்துக்குன்னு இருக்கணும். மறுத்து போகுது மனம். இவனுக்கு அது இல்லை. சும்மா ஒப்புக்கு ஊருக்கு நான் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னா எந்த கோயிலுக்கு போய் வந்தேன்னு கேட்கணும், பழனிக்கு போய் வந்தேன், திருப்பதிக்கு போய் வந்தேன்னு சொல்லணும். அதுக்காக மொட்டை அடிச்சுட்டு வரான். மொட்டையை நீ கடவுளுக்கு அடிக்கிறதுனால என்ன பயன்? என்ன நேர்த்தி கடன்? அது நேர்த்தி கடன். ஒரு விரலை விட்டு பழனிக்கு உண்டியில் போட்டு வா, ஒரு கையை வெட்டி திருப்பதி உண்டியில் போட்டு வா, என் நேர்த்தி கடன் முடிஞ்சிடும். உனக்குள்ள கடவுளை தேடுறான்னா போயிட்டு ஊர் போகிறதுக்கு தேடி நிற்கிறவனுக்கு இதையெல்லாம் இருக்கும். 30 வயசுக்குள்ள வந்துடுமாங்க லாஸ்ட் கட்ட. ஆமாம், அப்படி வந்துட்டால் மட்டும்தான் அவன் மனம் கட்டுப்படும். அவன் எல்லாத்திலையும் ஈடுபட்டு போட்டு அப்புறம் மனம் கட்டுப்படனா அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது. அதனால தான் அந்த மகான்கள் வந்து அந்த இப்போ ரமணர் 12-15 வயசில் வந்துட்டார், ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்துட்டார். இப்படி பெரிய பெரிய மகான் வள்ளலார் 12 வயசில் வந்துட்டார். இது மாதிரி நல்ல மகான்கள் எல்லாம் இந்த இளமை வயசுல தான் வந்தாங்க. ஏன்? அந்த முன் பிரிவினுடைய தொடர்பு இந்த பிரிவில் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தெய்வம் இதில் நிரந்தரமாக நீ நிற்கணுன்னா அந்த இளமையில் வரணும். அப்போ தான் அது மனம் கட்டுப்படும். நீ மனசை ஆலமரம் மாதிரி வெட்டி போட்டு வளர்த்து போட்டு நான் ஞானத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அது ஊருக்கு ஒன்றா ஒப்புக்கு ஒன்றா ஞானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மைக்கு இருக்காது. சரி, இன்னொரு கேள்வி. அதுங்க இப்போ கோயிலில் உள்ள சிலைக்குங்க மாலை போடுறாங்கய்யா. மனிதர்களுக்கு விசேஷ நாள், அதாவது கல்யாணம் இந்த காட்சி பண்ணுறப்ப ஒரு மாலை போடுறாங்க. சரி. திருப்பி இறந்து போயிடறாங்க. இறந்த பின்னாடியும் மாலை போடுறாங்க. சரி. அந்த ஆன்மா அவர் விட்டு போயிருச்சு. சரி. ஆனா அப்புறம் மாலை போடுறாங்க, ரோடு பூரா தூவிட்டு போயிடுறாங்க. சரி. அதை மனிதருக்கு, அதாவது பிணத்துக்கு மாலை போடுறது சரிங்களா ஐயா? அதாவது செத்தவங்களுக்கு மாலை போடுறது சரிங்களா? வாழ்ந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறது மாலை போடுறது. கல்யாணம் பண்றது அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக மாலை போடுறது. கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு இல்லாமல் மாலை போடுறான், மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் மாலை போடுவான். அதனால வந்தவங்களுக்கு இவங்க தான் திருமண தம்பதின்னு காட்டுறதுக்காக மாலை போடுறது. இதை தான் சொன்னார் பட்டினத்தார். முதற்சங்கு அமுது ஊட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும், கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும். ஒரு மனுஷனுக்கு 3 வாட்டி பால் ஊத்துறோம். பிறந்த உடனே ஒரு வாட்டி பால் ஊத்துறோம், அது அமுதமா, தாய்ப்பால் கொடுக்கறது அமுதமா. கல்யாணம் காசி பண்ணி 2 பேரும் சேர்க்கும் போது நல் விலங்கும், அது அவனே அவனுக்கு விலங்கு போட்டுக்கிறான். நல் விலங்கு பூட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும். அப்போ பாலும் பழமும் கொடுப்பான். கடைசி காலத்தில் போக போகிறான், அப்போ பால் ஊற்றுவான். சித்தப்பா வந்துக்கிறாரு, பொண்ணு வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறாருன்னு பால் ஊற்றுவான். அப்போது அந்த சங்கு வந்து தப்பனாலும் தப்பும் போனாலும் போகும். அதனால சொல்கிறாரு கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும் அப்படின்ட்டு. அப்போது 3 வாட்டி சாவு பொண்ணுக்கு ஏன் போய் பால் ஊற்றணும்? செத்துப்பா பாரு, அவனுக்கு போய் பால் எதுக்கு ஊற்றணும்? இது முறை. அதனால செத்தவனுக்கு மாலை போடுறது முறை, மரியாதைக்கு. ஆனால் செத்துட்ட உடனே கூத்தாடுறது முறை இல்லை, அது அகங்காரம். சரிங்க. இன்னொரு கேள்விங்க. இப்போ இறந்த ஆன்மா மேலே போயிருதுங்கய்யா. எங்க மேலே போகுது? இல்ல சொல்றேன், ஒரு ஐதீக முறைப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க செத்தவனே அந்த எள்ளு தண்ணி இறைச்சிட்டு போறாங்கயா. இறைச்சிட்டு போயிட்டு திருப்பி அவங்க நம்ம இறந்த பின்னாடி அவனை யாரா வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா பார்க்கணும் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்கயா. அப்ப அந்த ஆன்மா வந்து பார்க்குமா? அப்ப அந்த சுடுகாட்டுக்கு போன அந்த பணம் வந்து அந்த எள்ளும் அந்த தண்ணி அதையும் எடுத்துட்டு வருமா? எங்க எள்ளு தண்ணி எந்த பொண்ணத்துக்கு இறைச்சாங்க? இல்ல போகும்போது இறைச்சிட்டு போறாங்க. போகும்போது எள்ளு தண்ணி இறைக்க மாட்டாங்க. செத்துட்ட பிறகு அந்த வீட்டுல வந்து பயம் புத்துது, கனவு வருது, பயமா இருக்குது படுக்கிறதுக்கு, செத்தவங்க வராங்க அப்படின்னும் போது எள்ளு தண்ணி இறைச்சா வரமாட்டாங்கன்றதுக்காக எள்ளு தண்ணி இறைக்கிறாங்க. செத்து போனவனுக்கு வெத்தலை பாக்கு பொறி தான் போட்டுன்னு போவாங்க, எள்ளு எல்லாம் போட்டுன்னு போக மாட்டாங்க. எங்க எள்ளு போட்டு போறாங்க? எள்ளு தூக்கிட்டு போகலாம். எள்ளு எல்லாம் தூவ மாட்டாங்க, நெல்லு தான் தூவாங்க, நெல் பொறி. இல்ல இந்த ஆன்மா வந்து பார்க்குன்னு சொல்றது உண்மைங்களா? அது 3 நாள் வரைக்கும் பார்க்கும். அப்படிங்களா? ஆமா. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டான், உடல் கிடக்குது. ஆனால் அதை போய் சொந்தக்காரெல்லாம் போய் அந்த உடலை பார்க்குறாங்க, செத்து போயிட்டான், இங்கேருந்து தூக்கின்னு போனோமேன்னுட்டு. ஆனால் அந்த செத்த உடலில் இருந்ததால் அந்த ஆன்மா அந்த உடலை பார்க்கும். ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு ஆன்மா தெரியாது.
அது மாதிரி உயிர் போன எல்லாருக்குமே அந்த ஆன்மா வந்து அதை பார்க்கும். அது 3 நாள் டைம் இருக்கு. ஆமா, அந்த நினைவு மறையிற வரைக்கும். இப்போ ஒரு அடிபட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் போய் திட்டிப்புட்டான் ஒருத்தன்னாக்கா 3 நாளைக்கு உனக்கு அருவருப்பாகுது, அவன் திட்டானேன்னு. அப்புறம் 4வது அடப்பட அவன் திட்டிப்புட்டான் அப்படின்னு மறைஞ்சு போலியா. அந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த 3 நாள் பொறுத்து என்ன பண்ணிட்டோம், 16 நாள் காத்திருக்கும். 3 நாள் அந்த உடலுக்காக ஏங்கி நிற்கும், 16 நாள் காத்திருக்கும். 16வது நாள் அந்த காரியம் முடிஞ்ச உடனே அது வேற உடல் எடுத்துக்கும். சொல்லு. இன்னொரு தியானம், அதாவது தியானம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆசனத்து ஒவ்வொரு தியானம் இருக்குங்க. தியானம் பண்றப்ப இப்போ கூட்டமா தியானம் பண்றாங்க நிறைய இடத்துல. கூட்டமா அந்த ஆன்மீக பாதையில கூட்டமா தியானம் பண்றாங்க, தனிமையா தியானம் பண்றாங்க. இதுல தியானத்துல தனிமையா பண்றது நல்லது கரெக்டாங்கயா இல்ல கூட்டமா பண்றது கரெக்டாங்கயா? கோயிலுக்கு கூட்டமா போறாங்க தெரியுமா? யாராவது சாமி கும்பிட முடியுமா? இல்லைங்க. வண்டுக்கிறோம் போய்க்கிறோம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், சாமி அவனும் கும்பிட மாட்டான். அதே மாதிரி கூட்டமாக கூடி தியானம் பண்ணுறான் தெரியுமா? அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பண்ணுறானா சரியா பண்ணுறானா, பக்கத்தில் இருக்கிறவன் சரியா பண்ணுறானான்னு பார்த்துக்கிட்டு தான் உட்காந்து பண்ணுறவரை தியானம் பண்ண மாட்டான். தனிமையில் தியானம் பண்ணுறது தான் தியானம். அதனால சொன்னார் அழுகணி சித்தர் சொல்கிறார், தியானம்ன்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு. இது எப்படி பண்ணணும்னா, இது வந்து முத்து முகமா, இந்த முகம் அவ்வளோ அழகான முகம். அதில் இது முச்சந்தி வீதியா. இந்த வீதியில் மூச்சை அடக்கிட்டு மேலே பாடுற விளக்கு எரியும், அது அம்பால் எரியுறதுடா, அதை பார்த்து தியானம் பண்ணுறான். அதான்டா தியானம். கூட்டத்தில் கும்மால் அடிக்கிறது தியானம் இல்லைடான்ட்டான். அதெல்லாம் வந்து சும்மா ஊர் பார்க்கறதுக்காக கோயிலுக்கு கூட்டம் கூட்டின்னு போகிறது, கூட்டம் ஊர் உலகம் தெரிஞ்சதுக்காக கூட்டமாக உட்கார வச்சு தியானம் பண்ணுறது, ஒரு 1000 கணக்கில் உட்கார வச்சு தியானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆடம்பரத்துக்கு பண்ணுறது. உண்மையான தியானம்னா நீ பண்ணுறது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது, தனித்து பண்ணணும், அதான் தியானம். சொல்லு. அதுங்கய்யா ஒரு கேளுங்கய்யா. அதாவது நைட்டு வந்து நம்ம தூங்குறோங்கய்யா, எப்பயும் போல தூங்குறோம். அதாவது நைட்டு வந்து கனவு வருதுங்கய்யா. அதாவது எப்படின்னா திடீர்னு பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வருது, திடீர்னு வந்து தூக்கு போடுற மாதிரி கனவு வருது, திடீர்னு ஆக்ஷன் ஆகிற மாதிரி கனவு வருது. இது மாதிரி சின்ன பிள்ளைகள் வந்து பெரிய ஆளுக்கு டெய்லி அன்றாடம் கனவு வந்துக்கிட்டே இருக்கு. அது இந்த கனவு வந்து நைட்டு 1 மணிக்கு வரும், காலைல 5:30 மணிக்கு வரும். இது வந்து அதிகாலை கனவு பழிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பழிக்கும். நான் கூட முந்தா நாள் 10க்குன்னே இருந்தேன். காலையில் 3 மணி இருக்கும், குதிரை மேலே ஏறிக்கின்னு போகிற ஒரு 1000 பேர் படை சூடி போகிறாங்க. நான் ராஜா மாதிரி போகிறேன். ராஜா ஆயிட்டுனா இந்த ஏமாத்தல் வேலையெல்லாம் வச்சுக்கூட. கனவுன்றதே ஒரு கற்பனை. கனவுன்றது எண்ணத்தினுடைய இயக்கம். அது நீ எதுவாலாம் நினச்சின்னுக்கிறியா அதுவாலாம் நடக்கும். இந்த ஆன்மாவாகப்பட்டது வெளியே பயணம் பண்ணணும். நீ தூக்கத்தில் அது பண்ணும்போது எது எதிர்பட்டுதோ அது கனவாக மாறி போயிடும் உடலுக்குள்ளே வந்த உடனே. இது எல்லாம் ஒருத்த போய் தூக்கத்தில் போகிற சாவு தூக்கின்னு போகிற மாதிரி பார்த்து மறுநாள் வந்து செத்து போட்டியானே, இல்லை எவனா செத்து போய்க்கிறானா? இதெல்லாம் கற்பனை, மனசனுடைய எண்ணங்கள் இயக்கம். இது கனவாக வர்றது. இந்த கனவெல்லாம் இருட்டில் தான் நடக்கும், வெளிச்சத்திலேயே நடக்காது. அதனால இந்த கனவெல்லாம் பலிக்காது. இதெல்லாம் சும்மா கற்பனை, பயம்புத்தி வைக்கிற வேலை. அதாவதுயா அந்த சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ஒரு பாட்டு படிக்காருங்கய்யா. அதாவது பக்தி பாடல ஒரு பாட்டு படிக்காரு. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றான் ஞானத்தங்கமணி ஒரு பாட்டு படிக்காருங்க. அதுக்கு என்னங்கய்யா பொருள் விளக்கம்? அது என்னங்கய்யா கொஞ்சம் தெளிவாக சொல்லி. எத்தனை வாட்டி தான் சொல்லுவோண்டா சாமி. சீர்காழி கோவிந்தராஜன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேனு திருவருட்செல்வரில் பாடிட்டார். இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதிட்டாரு. இந்த பாட்டு சிவவாய்க்கர் பாட்டு இல்லையா? என்ன சொல்றாரு? ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணீரும் போய். ஒரு கடவுளுன்ற ஒரு ஒளியை தேடி காடு மோடு கோயில் குளங்கள்லாம் சுற்றி கிடக்கிறான். எங்கேயும் கடவுளை பார்த்ததே கிடையாது. ஆனால் அது சரி எங்கே சுற்றியும் பார்த்ததில் ஐயோ அளவிட்டே சொல்ல முடியாது, செத்து போனுவேன்.
பார்க்காம காடு மாடெல்லாம் கடவுளை தேடி சுற்றி செத்தவனை எவ்வளோன்னு எண்ணி சொல்லவே முடியாதுப்பா. அத்தனை கோடி செத்து போயிட்டான். சரிப்பா, காடு மாடெல்லாம் தேடி சுற்றி கடவுளையே பார்க்க முடியல. அப்போ எப்படி தான் பார்க்கறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேனர். அப்போ கடவுள்ன்றது எங்க இருக்குது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தனக்குள்ளவே கடவுள் இருக்குது. அதை வீட்டு போட்டு ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி நின்றா கடவுள் எப்பாவது உங்ககிட்ட பேசினியாடா, நீ அதுகிட்ட பேசினியாடான்னு கேள்வி கேட்கறான். அப்ப கடவுள் எங்க இருக்குது? நீ தானடா கடவுள்ன்றான். அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. கடவுள் இல்லாத இடத்துல போய் சிலைங்களாண்ட கும்பிட்டு தான் கடவுள்ன்ட்டு வரிய, அது எப்போது பேசுச்சா? பேசலையே. இளமையில செய்ய வேண்டிய விஷயத்தை போய் முதுமையில செய்துங்கிற உன்னோட மூடம் இருப்பானாடான்னு கேள்வி கேட்கறான் சாமி. சொல்லு. இப்போ சினிமா பாட்டில் இப்படி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்கய்யா. அறிவுரை இல்லை, அதெல்லாம் மகான்கள் பாடல். அது இப்போ ஒரு பாட்டு இருக்குது, நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். இருக்குதா இல்லையா? இந்த பாடலும் பாம்பாட்டி சித்தர் பாடல். இது கண்ணதாசன் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொன்னாரு. கண்ணதாசனை மாதிரி கம்பனுக்கு அடுத்த கவி யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். கம்பன் தான் கவி. ஆனா கம்பனுக்கு அடுத்த கவி யாருன்னா தமிழ்நாட்டில் கண்ணதாசன் தான். கண்ணதாசனை மாதிரி எளிமையா இந்த ஜனங்களுக்கு புரிய வச்ச, கடவுளை விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் கண்ணதாசனை மாதிரி புரிய வச்ச கவிஞன் யாரும் கிடையாது. அவ்வளவு எளிமையா புரிய வச்சார். அவர் என்ன சொல்றாரு, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சி பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றாரு. யாரு? பாம்பாட்டி. நாதர்னா சிவமால இருக்கிற நல்ல பாம்பை நீ விஷப்பை யார் வச்சது உனக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு பாம்பாட்டி. இவர் நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றார் கண்ணதாசன். இந்த மாதிரி எல்லாமே கண்ணதாசன் எளிமையா இந்த ஏழைங்க மக்கள் பாமரை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு கண்ணதாசன் கவி எழுதினார். கண்ணதாசன் ஒரு மகான். அவர் சொல்லுவாங்க குடிகாரன், அதனால தான் மகான் ஆனான்றால். உலகத்தை மறந்து இருந்தான், கடவுளையே நினச்சின்னு இருந்தான். கண்ணான்ற பாட்டு கண்ணதாசன் எழுத மாதிரி உலகத்தில் எவனாலும் எந்த கவிஞனும் எந்த ஞானி கூட பாடலை. அதனால கண்ணதாசனை மாதிரி இந்த எளிமையான பாடல். அதனால தெய்வம்ன்றது மனிதனுக்குள்ள இருக்குது. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று கிடையாது. இது புரியிற வரைக்கும் மனுஷன் மூடத்தனமா சுத்திக்கிட்டு தான் இருப்பான். அவனை யாரும் திருத்திட முடியாது. ஏன்னா இந்த மாடு இருக்கு தெரியுமா, அது உன் வீட்டில் இருந்தது. உன் வீட்டில் இருந்து நான் துட்டு குத்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டாண்டு எத்தனை விட்டேன்னா சரி ஒரு துட்டு குத்து வாங்கிட்டு வரேன், அங்கே நிற்காது. உங்ககிட்ட தான் வந்துடும் இல்லையா? அது இருந்து பழகி போச்சு. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றுறவங்க சுற்றி சுற்றி பழகி போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் நான் நல்லது பற்றி உண்மையை சொன்னேன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அங்கே போய் வந்தால் தான் திருப்தி. அதனால அதுக்காக சொல்றான், அடே கடவுள் உனக்குள்ளக்குதடா, அது ஏன்டா தேட மாட்டேன்ற, இல்லாத இடத்துல எல்லாம் போய் தேடி கிடக்குறியாடான்றதான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையினா ஞானத்தங்கம்மா. ஞானம்ன்றது உனக்குள்ளக்குதடா, இதை விட்டு விட்டு ஊர்ல இருந்து உன்ன மாதிரி நீ பழனிக்கு போய் உட்காந்துல அந்த மாதிரின்னு வச்சுக்கோ. சொல்லு. அதாவது பணம் செல்வாக்கு நிறைய இருக்கு. ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவரு என்ன வேணாலும் வாங்கலாம். அதாவது அவர் நினைச்ச எல்லாமே காரு பிளைட் என்ன வேணாலும் வாங்கலாம் வச்சுக்கோங்களேன். அவரும் கோயிலுக்கு போறாரு. சரி சரிங்களா, போயிட்டு அங்கேயும் அவருக்கு செல்வாக்கு மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். பணம் இருக்குது. அதனால ஐயர் ஓடியாந்து முதல்ல அவனுக்கு தான் மாலை போடுவான். நல்ல பக்தன் கூட போட மாட்டானே. இல்லாதப்பட்டவன் அதே மாதிரி வராங்க, அவனும் சாமி விட்டு போறான். சரி, ஆனா ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இதுல பணத்தால கடவுளை அடைய முடியுமாங்கய்யா? பணத்தால கடவுளை அடைய முடியாது. பணத்தாலேயோ ஏழையாலேயோ, பணக்காரனா இருந்தாலோ ஏழையா இருந்தாலோ கடவுளை அடைய முடியாது. மனத்தால தான் கடவுளை அடைய முடியும். ஆனா இங்க கிடைக்கிறது என்ன? யாரு போடுற? கடவுள் வந்து பணக்காரா, நீ பணக்காரப்பா உனக்கு மாலை போட்டு போட்டாரா? கூலிக்கு வேலை செய்யற ஐயரு போடுறான். ஏன்னா போட்டாதான் 500 ரூபாய் வைப்பான். நீ போன வைப்பியா? 5 ரூபாய் போடுவேன். 5 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த விபூதி போடும்போது காத்துலயே பாதி போயிடும், உன் கை கூட கிடைக்காது.
பணக்காரர் போனா சாமி மேல இருக்கிற ஏத்து மாலை ஏத்து உங்க இடத்துல போட்டுருவான். அப்ப சாமியும் கம்மன் தாங்க அது பணக்காரரை பார்த்துட்டு இல்லையா? இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் புரியணும்னா அறிவு வளர்ச்சி போகணும். அதனால பணக்காரனா ஏழையா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ எத்தனை கோடி வச்சிருந்து ஒரு கோமணம் கூட உன் கூட வரப்போறது இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தா அவன் அதையே தான் செய்வான். ஏன்னா அவன் சொல்லுவான் நான் மனுஷன்ட்டு. மிருகம் மாதிரியே வாழ்ந்துன்னுக்குறான். மனுஷன்னாவே அன்பு செலுத்துறது தான் மனுஷன். ஆணவத்தை காட்டுறது மனுஷன் இல்லை. ஆணவத்தை காட்டுறது மிருகம். சிங்கம் இருக்கு தெரியுமா? அது வேற சிங்கத்தை சேர்க்காது. அந்த ஏரியாவுக்கு வந்துருந்தாவே வேற காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கிற சிங்கம் எல்லாம் போட்டு அதை கட்சி போட்டு செத்தி போடும். குரங்கு இருக்கு தெரியுமா? அது ஒரு கூட்டம் இருக்கும். அதுல வேற இடத்துல இருந்து வந்தா குரங்கு சேர்க்காது இல்ல. ஆனா இந்த மனுஷங்கிறானே அதை விட கேவலமா இருக்கிறான். அன்பா இருக்கிறது தான் மனுஷன். மனசு இருக்குது அவனுக்கு. அதுக்கு மனசு கிடையாது, உயிர் இருக்குது. இது புரிஞ்சுக்காம வாழறவனுக்கு போய் என்ன சொல்லி கொடுத்து அவன் திருந்துவான்? ஒருபோதும் அவன் மாற மாட்டான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இறைவன் விரும்புறதே இல்லை பணத்தையோ ஏழ்மையோ. இறைவன் விரும்புறது உன் சுத்தமான மனசு விரும்புறான். உன் சுத்தமான ஆன்மாவை விரும்புறான் இறைவன். ஆனா இவன் அதை கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா? இப்ப வெங்கடேஷ் பெருமாளுக்கு உண்டியில எத்தனை போய் பண்டல் பண்டலா போடுறாங்க. இப்போ அது வெங்கடேஷ் பெருமாள் ஒரு 2000 ரூபாய் எடுத்து போய் தண்ணி அடிச்சுக்கிறாரா? இல்லைங்க. ஒரு 2000 ரூபாய் எடுத்து சிகரெட் வாங்கி பிடிச்சிக்கிறாரா? அப்ப இவன் யாருக்கு போட்டான் சொல்லு? பெருமாளுக்கு சொல்லி தான் போட்டது. பெருமாளுக்கு போட்டார். பெருமாள்ல எடுத்துக்கணும். அதை இப்ப எனக்கு கொடுத்து நான் 4 என் பாட்டில் போட்டு போடுவேன். அதோட நிர்வாகம் தானே எடுத்துக்கணும். அப்ப மனுஷன் தானே எடுத்துக்கிறான். அப்ப மனுஷன் போடுறது மனுஷனுக்கு தான் போகுமே தவிர கடவுளுக்கு போகாது. இது புரியணும். கடவுளுக்கு நல்ல மனசை கொடுக்கணும். பணத்தை கொடுத்து வாங்க முடியாது கடவுள்கிட்ட. கடவுள் விரும்புறது மனசை. ஏன்னா படைச்சவன் அவன். ஆனா நீ பணத்தை காட்டி கடவுளை மயக்கவே முடியாது. மனுஷனை ஒன்னா மயக்கின்னு உட்காந்துங்களாம். அங்கதான் போய் 10,000 ரூபாய் போட்டா அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு நினைக்கிறாங்க. யார் நீ எத்தனை பேர் அங்க பிச்சை தின்னுக்கிறான்? இல்ல அப்படித்தானங்க பாரு இந்த ஏமாத்தல் வேலை. நான் பாம்பா வந்தாரு, ஐயரா வந்தாரு, 1000 நோடி சேர்த்து கொடுத்தா அடிச்சு கொடுத்தா நீ அடுத்த வருஷம் திருப்பதி மேல அவருக்கு ஏழுமலை மேல பில்டிங் கட்டிக்கலாம். இது இந்த ஏமாத்தல் வேலை எல்லாம் வேணாம். திருப்பதியில எவ்வளவு பிச்சைக்காரங்கிறான் சொல்லு? ஏன் திருப்பதி புல்லா பணக்காரனா தானே இருக்கணும்? திருப்பதியில் இருக்கிறானப்பா. எங்க இருந்தாலும் உன் விதிப்படி தான் உன் வாழ்க்கை. ஏழுமலையான் பக்கத்தில் உட்காந்து நீ பிச்சை தான் எடுத்துனுப்ப. உனக்கு எது விதிக்கப்பட்டதாதான். நீ எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பணக்காரன் ஆக முடியாது. எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பிச்சைக்காரனாவும் ஆக மாட்டேன். மனசு ஓணும். இறைவன் கேட்கறது மனசை சுத்தம் பண்ணு. முதல்ல அதில் அழுக்க சேர்க்காத, அதை கருப்பாக்கி வச்சுக்காத. கடவுள் வந்தா தெரியாது உனக்கு. அதனால மனசை வெள்ளையாக்கு. அன்பு மக்கள் மேல செலுத்து. அதுதான் இறை வழிபாடு. தவிர அகங்காரத்தை செலுத்தினா இறை வழிபாடே கிடையாது. நீ எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது. சம்பந்தமே கிடையாது. வாங்கி பாப்பான் கடவுளை. கடவுளை பணம் இருக்குது என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட பணம் இருக்குது. நீ வாங்கி போய் வீட்டுல பூட்டிக்கலாமா? கடவுளை பொட்டியில திறந்து கடவுளை பார்த்துட்டு வச்சுக்கலாமா? பணம்ன்றதுனா இந்த உலகத்தை சார்ந்தது. கடவுள்ன்றது பரத்தை சார்ந்தது. சொல்லு. அவெல்லாம் மகான் காலில் ஊந்து ஊந்து கும்பிட்டான். ராஜா வாச்ச கடவுளை வாங்கி வச்சுக்கலாமே? ஏன் வாங்கி வச்சுக்க முடியல? முடியாது. பிச்சைக்கார மகான் கிட்ட தான் கடவுள் உறவாடுவான். அப்படி உறவாடுறவங்கிட்ட மன்னனே காலில் ஊந்து கும்பிட்டான் இல்லையா? பணக்காரன் ராஜான்றதுனால கடவுள் அங்க வரல. அதனால பணத்தால கடவுளை ஒருபோதும் தொட முடியாது, அடையவும் முடியாது. நீங்க சொல்றது கேட்டுதாங்கய்யா. அதாவது பெரிய பெரிய மகான்கள் காலில் விழுந்தது அது அந்த காலங்கய்யா. ஆனா இந்த காலத்துல அது யாருமே மதிக்க மாட்டாங்களே. பணம் இருக்கிறவங்க தானே மதிப்பு. யார் சொன்னது? இப்ப கூட சாமியாருன்னு நான் நிறைய மணி கிணி போட்டுக்கின்னு தலைப்பா கிழப்பா கட்டிக்கின்னு நான் உட்காந்துருந்தேன்னா பெரிய பெரிய பணக்காரன் என் காலில் விழுவான். நான் சன்னியாசி மாதிரி உட்காந்துங்கிறதால யாரும் என் காலில் ஊதல. இவன் காலில் ஊந்தா நம்ம துட்டும் போடும் போலுக்குதுன்ட்டு என் காலில் ஊதுல. இதுதான் வித்தியாசம். ஆடம்பரம் பண்ண போய் தான் அந்த கால் ஊறும். அப்போ கடவுளுக்காக காலில் ஊல, ஆடம்பரத்துக்காக காலில் ஊறான். அப்ப அப்படி இல்ல, ஞானின்றதுக்காக காலில் ஊந்தான். இதான் வித்தியாசம் இப்பத்திக்கும் அப்பத்திக்கும். இப்ப பணத்துக்கு தான் மரியாதைப்பா. இந்த காலம் பணத்துக்கு தான் மரியாதை. யாரா பணக்காரன், யாரா கடவுள் பக்தி உள்ள, வாடா என் கூட வெளியேறணும்.
மீசையுள்ள ஆண்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்றும் குருடராய் போனாலும் போட்டான். கடவுள் வழியை வச்சுக்கின்னு நான் ஏமாற்றி கோடிக்கணக்கில் சேர்த்தேன்னா கட்சியில் எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது, குண்டிக்கு துணியும் கிடைக்காதான். குணங்குடி மஸ்தான் சொல்றாரு. சொல்லு. போயிட்டு வா. டீ கொடுங்களம்பா. எல்லாருக்கும் எடுத்துமாப்பா. எல்லாருக்கும் கொடு. ஆத்மகையா ஆத்மகையா சொல்லுப்பா. இதுப்பா ஒரு நிமிஷம் வர. ஆத்மகையா யாரு? தியாக வரோம். அட்டம். அவன் சிலாவளி கையில் கேட்பானே, நாசுக்காக கேட்பானே, ஊசி போடுற மாதிரி. நீங்கள் கேட்குறதெல்லாம் வேறு, அவங்க கேட்குறது வேறுவா இருக்கும். அவன் கேட்டான்னா புக்கு எடுக்கணும். இப்போ நான் புக்கு எடுத்தாருங்க. புக்கு எடுத்தாங்க. ஆத்மனையா ஆங்கய்யா. நித்திய ஜோதி, அந்த பரஞ்சோதி, இந்த மாதிரி நிறைய ஜோதிகள் பேர் வந்திருக்குயா. சரி. அந்த ஜோதிகள் பேர் வர காரணம் என்னங்கய்யா? இதில் முக்கியமாக என்ன கேட்க வந்துன்னா, இப்போ நம்ம ஆசிரமத்தில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க நித்திய ஜோதின்னு. இதுக்கு விளக்கம் என்னங்கய்யா? மகான்கள் மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒளியை பார்த்தாங்க. அந்த ஒளியாகப்பட்டது எப்படி இருக்குதுன்னா நித்தியம் இருக்குது, டெய்லி இருக்குது. அந்த ஒளி இல்லைன்னா மனுஷன் வாழ மாட்டான், செத்து போயிடுவான். அந்த ஒளி தான் உயிர் அவனுக்கு. அது உபதேசத்தில் உச்சக்கட்டத்தில் சரியான பாடம் பண்ணியிருந்தா பார்ப்பாங்க. பண்ணாத சும்மா உபதேசம் வாங்கிட்டு ஊர் சுற்றிக்கின்னு வந்தால் பார்க்க முடியாது, அது தெரியாது. அப்போது அது நித்தியமும் இருக்குது, அன்றாடம் இருக்குது. அந்த ஜோதிக்கு பேர் நித்திய ஜோதி. இப்போ எனக்கு கூட எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ எனக்கு தெரியாது. நாடு நந்தத்தை நாடு, நித்தியம் நந்தத்தை நாடுன்னாங்க. எனக்கு பேர் நித்தியானந்தம். ஆனால் அவங்க பேர் வச்சாங்க நித்தியம் ஆனந்தமாக இருந்தா, ஒரு நாள் கூட ஆனந்தமாக துக்கத்தில் தான் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றையும் மகான்கள் அனுபவிச்சாங்க. அப்போ நித்திய ஜோதினா மனிதனுக்குள்ள நிரந்தரமாக எரியிற ஜோதி நித்திய ஜோதி. பரஞ்சோதி மனிதனை கடந்து இறைவனாக இருக்கிறது பரஞ்சோதி. அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனிதன் இந்த உபதேசங்களில் வாங்கி சீராக பண்ணான்னா 3 விதமான ஜோதியை மனுஷன் பார்க்கணும். அவன் தான் முழு மனுஷன், 6 அறிவு படித்த மனுஷன் சொல்லியிருப்பேன். ஜீவ ஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதின்னு சொல்லியிருப்பேன். உயிரினுடைய ஒளியை பார்க்கணும், ஆத்மாவினுடைய ஒளியை பார்க்கணும், கடவுளினுடைய பேரொளியும் பார்க்கணும். அப்படி எவன் ஒருத்தன் பார்த்தானோ அவன் தான் முழு ஞானி, அவன் தான் முழு மனுஷன் சொல்லியிருப்பேன். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். மீதியெல்லாம் சும்மா ஒப்புக்கு 6 அறிவுன்னு சொல்லிக்கின்னு இருந்துட்டு ஆனால் எதையும் பார்க்க முடியாத ஊரையே பார்த்துன்னுக்கிறது உண்டு. அதனால் இந்த நித்திய ஜோதினா அன்றாடம் எரிஞ்சு தனக்குள்ளே எரியிற ஜோதி நித்திய ஜோதி. அதனால தான் சிவாய்க்கிறது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியினார், உள்ளே இருக்கிற பேரொளிடாதுன்னார். அப்போ அந்த ஒளி உனக்குள்ளவே இருக்குது, அதை நீ பார்த்தீங்கன்னா தாண்டா மோட்சம் முக்திக்கெல்லாம் வழி. இதை பார்க்காத நீ ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மோட்சமும் கிடையாது முக்தியும் கிடையாது, குழி தாண்டா கிடைக்கும்னார். அதனால் நித்திய ஜோதின்றது அன்னாடம் எறியது, பரஞ்சோதின்றது உன்னையும் கடந்து இறைவன் எறியது பரஞ்சோதி. ஆமாம், அது என்ன வச்சுக்கினாங்களோ அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் யாருக்கும் பேர் வச்சு கொடுக்கறதில்ல, அதனால் எனக்கு தெரியாது. வச்சுக்கணுங்கள தான் இந்த கேள்வி கேட்கணும்பா. சரிங்க, சரிங்க. ஆத்மா வணக்கம்பா.